ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, தேனி மாவட்டத்தில் ஒரு சாம்ராஜ்யம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. சகல வசதிகளுடன், கேட்டால் அசந்தே போயிடுவீங்க. அத்தனை வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் 135 ஏக்கருங்க. நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. ரெண்டாவது ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க. தேனி மாவட்டத்தில் தேவாரம் அருகிலைங்க. தேனியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 135 ஏக்கருங்க. அதில் 117 ஏக்கருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்குங்க. பாக்கி 18 ஏக்கருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. தோட்டம் விவரம் பார்த்துருவோமுங்க. 55 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா அல்ஃபோன்சா மாமரம் போட்டிருக்காங்க. எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா 5500 அல்ஃபோன்சா மாமரம் இருக்குங்க. அதே நெல்லின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கருக்கு இருக்குங்க. 1200 நெல்லிக்காய் மரம் இருக்குங்க. தென்னை மரங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருக்கு இருக்குங்க. 2 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. அதில் பார்த்தீங்கன்னா 160 தென்னை மரங்கள் இருக்குங்க. திராட்சைன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறாங்க. அந்த 5 ஏக்கரில் திராட்சை பந்தல் இருக்குங்க. காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா 19 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறாங்க. 19 ஏக்கரில் காய்கறி பந்தல் இருக்குங்க. குறுகிய கால பயிர் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா 27 ஏக்கரில் செஞ்சிட்ருக்காங்க. 1 ஏக்கர்லன்னு பார்த்தீங்கன்னா பசுமை குடில் இருக்குங்க. 5000 சவுக்கு மரங்கள் நம் நிலத்தில் இருக்குங்க. 2 ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா தோப்பாக இருக்குங்க. ஆர்கானிக் இல்லாமல் பார்த்திங்கன்னா 18 ஏக்கர் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா பல வகை மாமரங்கள் இருக்குங்க. எண்ணிக்கையில் மாமரங்கள்னு பார்த்திங்கன்னா 1800ங்க. நம்ம நிலத்தில் கட்டுமானங்கள்னு பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டகை இருக்குங்க. 125 மாடுகள் நிறுத்துகிற அளவுக்கு வசதி இருக்குங்க. 12600 சதுரடிங்க மாட்டு கொட்டகைன்னு பார்த்திங்கன்னா. அதுபோக ஃபேக்ட்ரி பில்டிங் இருக்குங்க. 2800 சதுரடி அளவுங்க. பயோகேஸ் இருக்குங்க. 400 மில்லி கியூபுங்க. தண்ணி தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குங்க. 30 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டதுங்க. ஒரு வீடு இருக்குங்க 1200 சதுரடி அளவில். லேபர் குடியிருப்புன்னு பார்த்தீங்கன்னா 700 சதுரடியில் இருக்குங்க. 8 கிலோமீட்டருக்கு நம்ம நிலத்துக்கு சோலார் வேலி போட்டிருக்காங்க. டிராக்டர் கலப்பை டேங்கர்னு பார்த்திங்கன்னா 35 கேவி சர்வீஸ், விவசாய கேபிள், ஜெனரேட்டர் உட்பட எல்லாமே இருக்குங்க. மொத்தம்னு பார்த்திங்கன்னா 135 ஏக்கருங்க. நம்ம நிலத்தில் தண்ணீர் வசதிக்குன்னு பார்த்திங்கன்னா 8 போர் இருக்குங்க. 8 இலவச மின் இணைப்பு இருக்குங்க. நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. செம்மண் பூமிங்க. ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. 1 ஏக்கருக்கு 17 லட்சம் ரூபாய்ங்க. மொத்தம் 135 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. விலை ஃபைனல்னு கிடையாதுங்க, பேசிக்கலாமுங்க. உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசாரிங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. மிகுந்த நன்றிங்க.